போற இந்த கட்டத்தை சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பார்த்துட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ராயன் படம் எப்படி இருக்கு? நம்ம தனுஷோட 50th ஃபிலிம், தனுஷோட ஆக்டிங் அண்ட் இஸ் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆக்டிங்கை பற்றி பார்த்தலாம். யாரோட ஆக்டிங் வேற லெவலில் இருக்கு? தனுஷ் ஆர் எஸ் ஜே சூர்யா? டெஃபினெட்லி எஸ் ஜே சூர்யா. ஏன்னா வில்லனிசம் மெட்டீரியல் லக்கி சாம் அவரோட ஆக்டிங் வேற லெவலில் இருக்கு. ஏன் சொல்கிறோன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். செகண்ட், தனுஷோட ஆக்டிங் வேற லெவலில் இருக்குது. எப்பயும் போல் வழக்கமாக ஒரு குறைய சொல்ல முடியாது. ஃபைட்டு கேங்ஸ்டர் மாதிரி ஒரு சீன் வரும். அது பாஷா படத்தை ஞாபகப்படுத்தும். ட்ரைலரில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன பண்ண அவங்க கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னும் போது, இல்லை சார் ரொம்ப கெஞ்சி கேட்டேன் அப்படின்னும் போது, நம்ம பாஷாவில் தலைவர் என்ன சொல்லுவாருன்னா, என்ன சொன்னீங்க காலேஜ் சீட்டு கிடைச்சிச்சு, உண்மையா சொன்னேன் அப்படின்னுவாரு. அந்த மாதிரி இருந்தது அந்த சீன்லாம் பார்க்குறப்ப. படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, மைண்டுக்கு வரக்கூடிய பேர் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் தான். சோ அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தரமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்திருக்காரு. முக்கியமான காட்சிகள் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த சீனை அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கேங்ஸ்டர் மூவி, தனுஷோட ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன் அண்ட் எஸ் ஜே சூர்யா. அண்ட் கதையோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கதை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஒரு நெகட்டிவ் சொல்லுவேன் நான் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் 1000 படம் இல்லை, ஒரு எவ்வளோ படம் வந்தாச்சு. இதே மாதிரியே தங்கச்சி சென்டிமெண்ட்டு, கிளைமேக்ஸில் தங்கச்சி சென்டிமெண்ட்டுன்ற மாதிரி தான் முடிக்கிறாங்க படத்தை. ஆனாலும் பார்க்கும்போது என்னடா இது எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இருந்தது. எதுவுமே ஒரு பெரிய அளவுக்கு ட்விஸ்ட்லாம் ரிவீல் ஆகிற மாதிரிலாம் ஒரு கான்செப்ட்லாம் இல்லை. ஒரு நார்மலான கான்செப்ட். ஆனால் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. தனுஷோட டைரக்ஷனில் பார்க்கும்போது அவர் தான் டைரக்ட் பண்ணாதான் இது ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படமும். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா தனுஷோட பெஸ்ட் ஆக்டிங்காகவும் நம்ம நடிப்பு அரக்கன் எஸ் ஜே சூர்யா இருக்காப்புல உள்ள. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். படம் ஓவர் ஹைப் பண்ண அளவுக்கு இல்லைனாலும் ரொம்ப மொக்கையாகவும் இல்லை. படத்துக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 5 out of 3 கொடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற சீன்ஸ் நிறையவே இருக்குது. நமக்கு ஒரு படம் பார்க்குறோன்னா அடுத்த சீன் என்னன்னு தெரியக்கூடாது. ஆனால் இதை பார்க்குறப்ப நமக்கு அடுத்த சீன் என்னென்னு கிளியராகவே தெரிஞ்சிருது. அதுதான் அந்த படத்தோட மைனஸ் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படத்தில் நம்ம எஸ் ஜே சூர்யாவாக இருக்கட்டும், நம்ம தனுஷாக இருக்கட்டும், ஏன் இவங்களை சொல்கிறோன்னா, இவங்க மட்டும்தான் மெயினாக தெரியறாங்க. மற்ற எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸும் வருது போகுது, தெரியவே இல்லை. கிளைமேக்ஸில் ஒரு கேரக்டர் வரும், நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் டோட்டலாக எப்படிலாம் இருக்குது, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் 2 ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து ரொம்ப லோவான அளவுக்குலாம் இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கு. ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம்ல. ராயன் 50th ஃபிலிம் தனுஷ்க்கு ஒரு மகாராஜா அளவுக்கு ஒரு ஹைப் கொடுக்குமானா இல்லை. விஜய் சேதுபதிக்கு மகாராஜா அளவுக்கு 50th ஃபிலிம் எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி பண்ணிச்சா அந்த படம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் பார்க்கலாம். படத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடணும்னா நாமக்கல்ல ஒரு படம் ஒரு சினிமா ரிலீஸ் ஆச்சுன்னா அது தனி மனித இதில் பண்ணவே முடியாது. ஒரு சினிமாங்கிறது பார்த்தீங்கன்னா பல லட்சம் குடும்பத்துக்கு லைஃப். Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. வரட்டாமே 40 டெக்னீஷியன் இருக்காங்க. தியேட்டர் வருது, டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் வெளியில ஒரு டீக்கெட் போட்டுருக்க ஆயா மக்கள் எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. எதுவுமே உங்களால் ஏற்றுக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்பல சப்ஸ்கிரைப் பண்ணு. வீடியோ ஒழுங்கா காமெடியா முடிச்சுட்டு போ.